No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. எல்லாம் துண்டத்துக்கு எரியறதும் குச்சத்துக்கு எரியறதுமா தான் இருந்தான். பல்பை உடைக்கிறதும் பாட்டில் உடைக்கிறதும் டியூப் லைட்டை உடைக்கிறதும் இவனெல்லாம் அரசியல் கட்சியா. ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு ஃபோனை போடுங்க, அப்படியே லைவ்ல நீங்களே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூர்யா வெற்றி கொண்டாந்து இன்டர்வியூ நடத்துறேன். அந்த சார் அந்த கட்சியில் எவனா நஞ்சா அந்த புருஸ்லி ஜாக்கி ஜான் 2 பேர் போன பாருங்க, எடுங்க. 505 வாக்குறுதி கொடுத்துறீங்களே, சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அது மக்களுக்கு புரியும், மடையனூருக்கு புரியாது. இல்ல நீங்க சொல்றத செய்ய மாட்டீங்களே. அடித்தட்டு கல்வி கடன் ரத்து சொன்னீங்களே, செஞ்சீங்களா? விஜய் பார்த்து பதட்டம் அடைஞ்சிருச்சு திமுக. அதே அன்னைக்கு இளையராஜா ஃபங்க்ஷன் விஜய் பார்த்ததே இல்லையா? இளையராஜா ஃபங்க்ஷன் அதே அன்னைக்கு 13ஆம் தேதி நாங்க விஜய் பார்த்ததே இல்லை. MK ஸ்டாலினுக்கு ஆதரவாக ரஜினியை பேச வைக்கிறீங்களா? விஜய்க்கு எதிராக பேச வைக்கல சார். நீ என்னப்ப அவர் என்னப்ப வந்து எங்களுக்கு ஆதரவாக பேசிட்டார். பேசி அவர் தான் நாளைக்கு நின்றுடுவார், இவர் தான் அடுத்த முதல்வர்னு அறிவிச்சிட்டார். திமுக வீக் டேஸ்ல வந்து நீங்க பிளான் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க சொல்றோம் வீக்கெண்ட் அரசியல்வாதி இல்ல, வீக்கெண்ட் அரசியல்வாதி விஜய் இருக்கட்டும், விஜய் அப்படிதான் பண்றாருன்னு புரிஞ்சுப்போம். இப்ப நீங்க வீக் டேஸ்ல நீங்க பிளான் போடுறீங்களா? வீக்கெண்ட் அரசியல்வாதின்னு சொல்றதே தப்பு. வெட்டி அரசியல்வாதி. என்னை ரொம்ப நீங்க வாயை கிளற விடுறீங்க. கண்ணாமுன்னா நான் பேசிடுவேன். மக்களோட மக்களை இறங்கி பேரறிஞர் அண்ணா வேட்டி அழுக்கு வேட்டினே தெரியாம அதை எடுத்து திரும்பி ஜனவரி மாசம் வர போறாரு சார். மடிச்சு கட்டிட்டு வருவாரு. இல்ல, ரோட்ல நடந்து வர போறாரு, பஸ்ல போக போறாரு, ட்ரெயின்ல போக போறாரு, எல்லாமே பண்ண போறாரு ஜனவரி மாசத்துல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. விஜய்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தினுடைய கூட்டம் திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்க திமுக வட்டாரத்தில்? தமிழகத்தின் சிற்பி பேரறிஞர் அண்ணா அவர்கள் விதைத்த விதையின் காரணமாக இன்றைக்கு பதில் சொல்லும் இடத்தில் சூர்யா வெற்றி கொண்டான். கேள்வி கேட்கும் உரிமையில் இன்றைக்கு நம்முடைய சங்கர் இருவருக்கும் உரிமையை பெற்றுக் கொடுத்த அண்ணா பல்லாண்டு வாழ்க, அவரது புகழ் ஓங்குக. இப்போ கேள்விக்கு போயிடுவோம். நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. என்னவோ ஒன்று கேட்டீங்க. நடிகர் விஜய் பெரிய கூட்டம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அறிவாலய வட்டாரம் என்ன சொல்லுது? அறிவாலய வட்டாரம் அறிவுபூர்வமாக தான் யோசிக்கும். அது அறிவுபூர்வமாக யோசித்ததுனால தான் 2 வருஷம் அவருக்கு பதிலே சொல்லலை. இப்போ கூட பதில் சொல்லலாமான்னு சொன்னால் அவர் மைக்கை பிடிச்சி ஒரு 2-3 கொஸ்டினாக வச்சுட்டு போனார். இப்போ தான் முதல் டைமாக இதெல்லாம் சொன்னீங்களே, நிறைவேற்றினீர்களா அப்படின்னு மறைந்த ஜெயலலிதாவை நினைவுபடுத்தி, இப்படி செய்வீர்களா, நடத்தினீர்களா, பார்த்தீர்களா, இவர்களை நீங்கள் ஓட்டளிப்பீர்களா அப்படின்னு அவராக பேசினார். இந்த மாதிரி அவர் ஒரு புரிதல் இல்லாமல் கேட்டதுக்காக நம்ம இப்போ பதில் சொல்லலாம். பதில் சொல்கிற சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். அதனால் நம்ம சொல்கிறோம். முதல்ல நான் என்ன திரும்பி கேட்குறேன்னா, இவ்வளோ பெரிய கூட்டமா அப்படின்னா அது என்ன கொள்கைக்கான கூட்டமா? நீங்கள் ஒரு நல்ல சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் என்னை கேள்வி கேட்குற உரிமையை பெற்ற மாதிரி நானும் உங்களை 4 கேள்வி கேட்கலாம். நீங்களும் ஜனநாயக ரீதியாக பதில் சொல்லலாம். இன்றைக்கி விவாதத்தை இப்படியே கூட வச்சுக்குவோம். நான் என்ன கேட்குறேன்னா, அது கொள்கைக்கான கூட்டமா இல்லை அது ஒரு நடிகரை பார்க்க வந்த ரசிகர்கள் கூட்டமா? இது 2ல் ஒன்றா சொல்லுங்கள். நீங்கள் இப்போ ரசிகர் கூட்டம்னு சொல்லுவீங்களா, அது கொள்கை கூட்டம்னு சொல்லுவீங்களா? 2மே இருந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் 2 உங்கள் பார்வையில் 2ன்னு இருக்கீங்க. நான் திரும்பி சொல்கிறேன், அது நான் ஒரே வரியில் முடிக்கிறேன். ரசிகர்களுக்கான கூட்டம், கொள்கைக்கான கூட்டம்னா இந்த ஒரு கொள்கையை நீங்கள் பிரகடனப்படுத்தி, இந்த கொள்கைக்காக தான் இந்த கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன், இந்த கொள்கையை உதாரணத்துக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பேரறிஞர் அண்ணா இன்றைக்கி அவரோட பிறந்தநாள் அதுமா இன்றைக்கி அவரை நினைவுபடுத்தி சொல்கிறேன். இதை துவங்கினதின் நோக்கம் ஆரிய திராவிட போர். அது இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, புரட்சியை நம்ம உருவாக்கணும்னு சொன்னால் மக்கள் மத்தியில் போய் நியாயத்தை எடுத்து சொல்லுவோம். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களோட உரிமையை நிலைநாட்டணும், பகுத்தறிவு விதையை விதைக்கணும். இதெல்லாம் விதைச்சி அது புரிஞ்சு அவனை மனிதனாக மாற்றி கொண்டுட்டு வந்து உட்கார வைக்கணும். அந்த பகுத்தறிவு கொள்கையை புரியலை, இல்லை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்னால் அது டெட் பாடி. அந்த பாடிக்கு ஊசி போட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்க சொல்றது எல்லாமே இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே கொள்கை ரீதியா இதெல்லாம் வந்து அவர் பேசணும். பேசினாதான் வந்து
கொள்கை என்ன அப்படின்னு தெரிஞ்சு மக்கள் வந்து அவர் கூட இருப்பாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. நான் சங்கர் அங்கே கூட போல, ஆ. நான் அங்கே கூட போல. இந்த கொள்கைக்காக ஆரம்பித்தது திமுக. காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக போராட ஆரம்பிச்சது காங்கிரஸ். சுதந்திரம் வாங்கின பிறகு காங்கிரஸை கலைச்சிருன்னு சொன்னார் காந்தி. சார் இதெல்லாம் கேளுங்க கேட்கறதுக்கு சார். ரெடியா இல்ல சார். இருங்க சார். ஜென்சி இதுக்கெல்லாம் ரெடியா இல்ல சார். சார் ஒரு 18 நிமிஷம் வயசுல சார். இருந்து 35 வயசுக்காரன்லாம் வந்து நீங்க சொல்ற இந்த வரலாறு கேட்கலாம் ரெடியா இல்ல. அவர் அப்பனா பின்னாடி இருக்கக்கூடிய சார் அப்பனா அது கூட்டத்தை நஞ்சாங்குஞ்சம் பாத்தீங்கல்ல. சார் அப்பனா அது 18 வயசுல இருந்து நஞ்சாங்குஞ்சம் கூட்டம் 35 சார். வயசு வரைக்கும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சின்ன பசங்க சார். அத்தனை பேர் வந்து அவர் பின்னாடி ஒரு- இருந்தாங்க சார். ஒன்று சொல்லவா, அது நஞ்சாங்குஞ்சா ரசிகர் மன்ற கூட்டம் சார். இவர் நடிகர் வெளியே வராத ஆள். வெளியே வராதனால பார்க்க வந்த கூட்டம் அது. நான் முன்னால் உங்கள்கிட்ட ஓப்பனாக சவால் விட்றேன். முடிஞ்சால் நீங்கள் அதை அப்படியே எடுத்து அவர்கிட்ட வாய்ப்பு கிடைச்சா கேட்டுருங்க. முதல்ல அவர் வந்து நாட்டை ஆடுறது அப்புறம் இருக்கட்டும், நடிகர் சங்கத்துக்கு தலைவராக சொல்லுங்கள். எம்ஜிஆரை போன்ற அப்படின்னு அங்கே கட்சிக்காரன் பேசுகிறான். நான் திரும்பி உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு அனுபவம் இருக்கும். என் நடிகர் எம்ஜிஆர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? இது எஸ்எஸ்ஆர் தான் நடிகர் சங்கத்தை ஆரம்பித்தார். அதில் எம்ஜிஆர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார். நீ முதல்ல நடிகர் சங்கத்துக்கு தலைவராக முடியுமா? நடிக்கவே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தங்க. நான் ஒரே ஒரு இப்போ வந்து நடிகர் சங்க தலைவர் ஆகலையா? நான் ஒரே ஒரு ஏன் அந்த மாதிரி ஆக நிமிஷம். மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. இப்போ வந்திருக்கிறது ரசிகர் மன்ற கூட்டம். இந்த நஞ்சாங்குஞ்சா ரசிகர் கூட்டத்தை எல்லாத்துக்கும் ஓட்டு உரிமையை வாங்கி நீங்கள் முதல்ல நடிகர் சங்கத்துக்கு தலைவர் ஆகுங்க. அந்த தகுதியை நீ முதல்ல அதில் ஜெயிச்சிட்டேன்னா நாட்டு தலைவர் ஆவாங்கிறத நானே ஏற்றுக்கிறேன். இல்ல திமுக நம்ப வச்சு ஏமாத்திருச்சு. நீங்க அதனால நடிகர் சங்க தலைவர்லாம் ஆக வேண்டாம், நான் நாட்டுக்கே தலைவராக வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து களத்துக்கு யாருக்கு வேணான்னா வாங்க, வந்து பார்த்தா தானே தெரியும். உன்னால் பப்ளிக்கில் இறங்கி சுதந்திரமாக எல்லா மக்களோட மக்களாக என் தலைவன் மிசா காலத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எமர்ஜென்சியில் உள்ளே போன காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த தலைவர் திருச்சிக்கு ஒரு 100 முறை போயிருப்போம். அதனால அங்க இருக்க இந்த தலைவரை ஒரு தடவை வர்றதுக்கு நீங்க வர கூட மாட்டீங்க சார். ஒரு நிமிஷம். காவல்துறை மூலமா நீங்க வந்து அவ்வளவு கட்டுப்பாடு வைக்கிறீங்க. ஒரே ஒரு நிமிடம். இந்த கதை இந்த புள்ள பிடிக்கிற வேலைலாம் வேற வேண்டியா காட்டுங்க, எங்கிட்ட காட்ட வேண்டாம். நாங்கள் 10 புள்ள பெற்றவ, நீங்கள் தலைச்சம்புள்ளைக்கு கூட பெக்காதவ. நான் என்ன சொல்கிறேன், திருச்சிக்கு 1000 முறை என் தலைவன் போயிருப்பார். இன்றைக்கும் கூட்ட நெரிசல் வருது. காரணம் பார்த்த தலைவனே பார்க்கறதில்ல, அந்த கொள்கையை ஜெயிச்சு கொடுத்த தலைவன். அந்த ஒன்றுக்கு நன்றிக்காக வந்துட்டு போகிற மக்கள், நாட்டு மக்களே வந்தது. இங்கே நாட்டு மக்கள் வரல, ரசிகர் மன்றம் நஞ்சாங் குஞ்சா வந்தது. ஏன் சார் எவனாவது ஒருத்தன் 30 வயசுக்கு மேலே 25 வயசுக்கு மேலே ஒரு பையனை பார்க்க முடியுதா? எல்லாம் துண்டை தூக்கி எறியறதும் குச்சை தூக்கி எறியறதுமா தான் இருந்தான். பல்பை உடைக்கிறதும் பாட்டிலை உடைக்கிறதும் டியூப் லைட்டை உடைக்கிறதும். இவனெல்லாம் அரசியல் கட்சியா? இல்லை இவனெல்லாம் அரசியல் தகுதி உள்ள தலைவன் உள்ள? என்ன நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் என்னவோ உட்காந்துட்டு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு அதிர்தா தமிழ்நாடுன்னா? இன்னும் அதிரல, ஒன்றும் அதிரல. அது அதில் ஒரு தமிழ்நாட்டிலேருந்தும் ரசிகர் மன்றம்லாம் அங்கேயே போய் ராத்திரி பகலாக படுத்து கிடக்குறானுவான். செத்து போன சில்க்கு சுமிதா வந்தால் கூட ஓன்னு உட்காந்துருப்பானுவான். இப்போ இருக்கிற நம்ம ஒரு நல்ல நடிகை ஒன்று இருக்க, அடிக்கடி பேட்டி கொடுக்குமே, முன்னால் இப்போ சைகிலாவா, அந்த அம்மாவை கொண்டு விடு திருச்சியில். எவ்வளோ கூட்டம் வருதுன்னு நாளைக்கு காலையில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடிகர்களுக்கு கூடுற கூட்டம். உங்கள் பாலிசி என்ன, உன் கொள்கை என்ன, அந்த கொள்கைக்காக நீ பண்ண தியாகம் என்ன? சரி, எங்களை இவ்வளோ கேள்வி கேட்குறல மைக்க பிடிச்சி நீட்டுக்கு ஏமாற்றி விட்டீர்களே அப்படின்னு. செத்து போன வீட்டுக்கு நீங்களே போனீங்க விஜய், விசாரிச்சுட்டே வந்தீங்க. நான் திரும்பி கேட்குறேன், ஏன் அந்த நீட்டுக்காக நீ யாரை கேள்வி கேட்கணும்? இந்த நாட்டில் ஒரு சாமானியன் மாதிரி நீங்கள் இருந்தாலும், பெரிய உச்ச நடிகராக இருந்தாலும், ஏன் நீங்கள் மோடியை போய் உங்கள் தேவைக்கு பார்க்குறீங்களே? இந்த நீட்டுக்காக என்னைக்கு போய் மோடியை பார்த்துருக்காரு நடிகர் விஜய்? இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள் தேவைக்கு போய் பார்த்தீங்க எப்போ? வண்டிக்கு வரி கட்டா பிரச்சனை வரும்போது, இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போது போய் பார்த்தீங்க மோடியை. இங்கே படம் ரிலீஸ் பண்ண முடியலன்னா ஜெயலலிதாவை போய் பார்ப்பீங்க, கலைஞரை பார்ப்பீங்க, இன்றைக்கி இருக்க முதல்வரை பார்ப்பீங்க. அது உன் வயிற்று வலி. உன் வயிற்று வலிக்காக நீ வந்து யாரை வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நாட்டுக்கு வயிற்று வலி வரும்போது எங்கேயாவது ஒரு தலைவரை நீ வந்து ஒரு கோரிக்கை மனுவோட பார்த்தேன்னு இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எவன் இருக்கான் அந்த விஜயோட ரசிகர் மன்றத்தில்? அந்த ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு, நான் சொல்கிறேன் சார், ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு ஃபோனை போடுங்க, அப்படியே லைவில் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூர்யா வெற்றி கொண்டாந்து இன்டர்வியூ நடத்துகிறேன். அந்த சார் அந்த கட்சியில் எவனா நஞ்சா அந்த புருஸ்லி ஜாக்கி ஜான் 2 பேர் போன பாருங்க, எடுங்க போட்டு. ஏயா உன் வயிற்று வலிக்கு போய் மோடியை பார்த்தியே, ஏன் அது நீட்டுக்கு விளக்கு கேட்டு போய் மோடியை பார்க்கலன்னு இந்த சூர்யா வெற்றி கொண்டு அவன்கிட்ட கேட்க சொல்கிறாரு. ஏதாவது பதில் வச்சுருக்கேன் அறக்குறையான்னு கேட்டு பாருங்க. சும்மா அதை விட்டுட்டு அவனு ஒரு அரசியல் கட்சி, ஒரு நடிகர் ஓடுறான் ஓடியாரான்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்க. இல்லை, பாஜகவை எதிர்த்து அவர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறது
உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதே மாதிரி நேற்று அன்பில் மகேஷ் கூட ப்ரெஸ் மீட் பண்ணார். மற்ற அமைச்சர்கள் ரகுபதியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய அமைச்சர்கள்லாம் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. பாஜகவை எதிர்த்தும் அவர் பேசியிருக்காருங்கிறது உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன். பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்விலும் தென்னிந்தியாவிற்கு எதிராக மிகப்பெரிய சதி உள்ளது. இது எல்லாமே பாஜக அவர் சொன்னது. இதை முதல்ல சொன்னாரு. இதை முதல்ல சொன்னால் யார் சார்? எப்படி நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க முதல்ல படிக்க வச்சு திமுக நீங்க சொல்லுவீங்களோ அதே மாதிரி இந்த கருத்தையும் வந்து முதல்ல திமுக தான் சொல்லுச்சு அப்படி நீங்க சொல்ல வரீங்களா? டீலிமிட்டேஷனுக்காக போராடின ஒரு தலைவன், புத்திசாலியா அந்த பிரச்சனையை கையில் எடுத்த ஒரு ஆள் தமிழ்நாடு. உனக்கு எங்க போச்சு? அப்படி உனக்கு நீ இதான் உங்க பாலிசின்னு வச்சுங்க. தமிழருக்கு பேசுறாரு சார். திமுக மட்டும் தான் இதை பேசுச்சு. நான் சொல்றேன் சார், திமுக பேசட்டும், நீ யார் வேணாலும் வந்து பேசு. இந்த பாயிண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானது தானே, மாற்றம் இல்லை. தொகுதி மறுவரை சீரமைப்பில், தொகுதி மறுவரையில், டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டுக்கு இப்போ உரிமைகள் பறிபோகுது. எம்பிக்கான உரிமை பறிபோகுது. மாற்றம் இல்லை. திமுக களத்தில் இறங்கி போராடுதில்லை. இந்த ஒரு பிரச்சனைக்கு தாவேக்கா நாங்களும் என் தொண்டர்களும் இதில் கலந்து கொள்வார்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீ அரசியல்வாதி, நீ யோக்கியம், பெரிய மனுஷன். சும்மா இந்த அயோக்கிய பயிலுவ மாதிரி வெளில நின்றுக்கிட்டு நீ ஒன்று கற்று எனக்கு அவசியம் கிடையாது, நான் தான் கண்டுபிடிச்சேன். இது என்ன ஷூட்டிங்கா சார்? உனக்கு ஏதாவது அடிப்படை அறிவு இருக்குமா அரசியலில்? இருந்ததுன்னா நாங்கள் காங்கிரஸ் போராடும் போது நாங்கள் பின்னால் பின்னு கத்திருக்கோம். காங்கிரஸ் இந்திய திணிக்கும் போது 100 பேரை சேர்த்து பலிகடாக்கியிருக்கோம். அன்னைக்கெல்லாம் எவங்க போனீங்க? எங்கே இருந்தீங்க? உங்கள் அப்பா பெரிய தேச தியாகிக்கா? அவர் வந்து ஏதோ போராட்டத்தில் கலந்துக்கிட்டவரா? உங்கள் குடும்பம் பெரிய தியாகி குடும்பமா? மொழிப்போர் தியாகியா இல்லை சுதந்திர போராட்ட தியாகியா? சும்மா சார் பொழைக்க வந்த ஒரு கும்பல் சார் இது. இதெல்லாம் எங்கேயோ பொழைக்க வந்தவங்க கையிலலாம் நாட்டை ஒப்படைக்க முடியாது. 505 வாக்குறுதி கொடுத்துறீங்களே, சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அது மக்களுக்கு புரியும், மடையனூலுக்கு புரியாது. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே மிஸ்டர், அது அப்படிலாம் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு அதுவே சொல்லிட்டாரு. சார் என்ன மாமான்னு சொல்றது பிடிக்காது, அங்கிள்ங்கிறதுக்கு பதிலாக இப்போ மாற்றிட்டீங்க. நீங்கள் அங்கிள் மிக நான் சர்றா மாப்பிளான்னு அதனால அவர் மாற்றிக்கிட்டாரு. இவ்வளோதானே வித்தியாசம், வேற ஒன்றும். பாசமா சொல்றது உங்களுக்கு பிடிக்கல. நான் ஒன்று சொல்லுவேன், ஒரு நல்ல பண்பட்ட அரசியலாக நான் அரசியலுக்கு வரேன், அரசியலுக்கு இறங்குறேன். இப்போ ரஜினிகாந்த் இருந்தார். என்னால் இந்த தமிழ்நாடு அரசியலில் சிஸ்டத்தை மாற்ற முடியலைங்க. காரணம் என் பாடியிலே நிறைய சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் நான் முதல்ல அதை மாற்றிட்டு வரேன்னு சொல்லி அவர் அமெரிக்கா போனார், பாடியில் சிஸ்டத்தை மாற்றினார். இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். அந்த மாதிரி இவங்கள மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் நிறைய பார்ட்டில் பிரச்சனை இருக்குது பாடியில். அதை முதல்ல மாற்ற சொல்லுங்கள். அப்புறமா இங்கே வந்து அரசியலை பக்குவமாக கையாள சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்லுங்க அடித்தட்டு ரத்து சொன்னீங்களே, செஞ்சீங்களா ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிறாரு. ஒன்று புரிஞ்சுக்கிங்க, இந்த கல்விக்காக நீ என்ன பண்ணேன்னு முதல்ல நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒத்துக்குப்பேன். எங்களை பார்த்து சார் ஆட்சியில் இருக்கிறது, எங்களை பார்த்து அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, என்ன பண்ண நான் சொல்றேன் கல்விக்காக பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம்னு ஒன்று கொடுத்தோம். இன்னைக்கு எங்களை பாராட்டினதில்லை, அதை விட்டுரு. பாராட்டுக்காக நாங்கள் கொடுக்கல. அது எங்கள் தலைவன் அந்த குழந்தைகளோட மனப்பூர்வமும் மனசாட்சியோட கொடுத்தது, அதை விட்டுருங்க. அது இந்தியாவே நீ கடைபிடிக்குது, உலகமே இன்னைக்கு அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இல்ல சார் அதெல்லாம் அதை பத்திலாம் அவர் சொல்ல மாட்டாரு. 2 சொல்றேன், நீ அடுத்தது என்ன சொல்ல விடுங்க. இன்னைக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறோம். என்ன திட்டம் தெரியுமா? இன்னைக்கு இதை கூட இந்த விஜய் நேற்று முந்தா நாள் கூட்டத்தில் பேசியிருந்தா ஒரு நன்றி சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் விஜய்க்கு நன்றி சொல்லியிருப்பேன். பார், பெற்றோர் அப்பாவும் அம்மாவும் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபா. எந்த ஆட்சியில் எந்த ஒரு மனசாட்சி உள்ள ஒரு முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர், இல்லை உலகத்தில் இருக்க அதிபர்கள் எவன் மனசாட்சியோடு செஞ்சுருக்கான்னு சொல்லுங்கள். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அப்பாவும் அம்மாவும் இல்லாத அந்த குழந்தைய யாரேனும் எடுத்து வளர்த்துருந்தா அந்த குழந்தைக்கு மாதம் 2000 ரூபா. இதெல்லாம் யாரு செய்யறது? சொல்லாதது செய்யறது ஓகே, சொன்னதை செய்யறீங்களா? மனசாட்சி இல்லாம நம்பிக்கை துரோகம் பண்றீங்களே. அதை நாங்க தானே சொன்னோம், நாங்க செஞ்சிருவோம். இன்னும் 8 மாசம் இருக்கு, நாங்க செஞ்சிருவோம். இல்ல இந்த 4.5 வருஷத்துல இப்ப நான் 350 செஞ்சு கொடுத்தோம். நீங்க என்னத்தை பாராட்டி கிழிச்சிங்க? ஏன் நான் முதல்ல ஒன்று கேட்குறேன் பணிவா. ஒரு 504 சொன்னோம், 350 செஞ்சிட்டோன்னு 2 மந்திரி உட்கார்ந்து 3 மந்திரியும் பட்டியல் போட்டு உலக வரலாறுலேயே மந்திரி சபை கூடி மந்திரிங்க 3 மந்திரி உட்கார்ந்து பட்டியல் போட்டு இவ்வளோ செஞ்சிட்டோம், ஒவ்வொரு திட்டமாக நான் படிக்கிறேன் அப்படின்னு ஃபுல்லாக படித்து எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளவும் செஞ்ச ஒரே கட்சி திமுக. அந்த தலைவர், திமுக தலைவர்
இன்னைக்கு இதே தமிழ்நாடு முதலமைச்சர். திமுக தலைவரும் அப்படி முதல்வரும் இருக்கும்போது இல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க கிட்டத்தட்ட வந்து 364 வாக்குறுதிகள் நாங்க நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி தங்கம் தென்னரசு ரொம்ப கிளியரா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதை நானும் பார்த்தேன். ஆனா இதே முதலமைச்சர் அதை சம்பளம் தமிழ்நாட்டினுடைய ஏத்துக்கிறாருல இல்ல தமிழ்நாட்டினுடைய அதுல முதலமைச்சர் ஏதாவது பிரச்சனை இருக்கா 90% முடிஞ்சிருச்சு 95% முடிஞ்சிருச்சுன்னு துரைமுருகன் போன்றவர்கள்லாம் சொன்னாங்களே. அப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த 364 இந்த ரெண்டுக்குமான அந்த கால்குலேஷன் இருக்குல்ல, இது எப்படி சரியா இருக்கும்? எங்க தலைவர்களை யாரு குனிவா, யாரு நிமிருவா, யார் ஒரு மந்திரி கையை தூக்குவா, காலை கீழே போடுவான்லாம் கணக்கு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவனும் வாழ முடியாது. நீங்க என்ன நினைச்சு எங்களை கேள்வி கேட்குறீங்க? என்னவோ ஒரு தலைவர் 90% இது 90%மா அப்படின்றீங்க. தலைவர் ஒன்று 515ல 364 இது 90%மா? இது முதலமைச்சர் சொன்னது தானே. உங்களை இந்த பர்சன்டேஜ் கணக்குக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் நாங்கள் பேசுன்ற தேவையில்லை. நாங்கள் ஃப்ளோவில் மீட்டிங்கில் போகும்போது 80% நாங்கள் ஃபில் பண்ணிட்டோமோ இல்லையா, பெண்டிங் இருந்ததுன்னா இன்னும் அதை ஃபில் பண்ணிவிடுவோம். 100% முடிச்சு கொடுக்குறோம். நாங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டோம், முடிப்போம். நீட்டு இன்னைக்கு கூட முதல்வர் பேசியிருக்காரு. நாங்கள் மாற்றமே சொல்லலையே, முடியாதுன்னு சொல்லலையே. டெல்லி மாறும்னு பார்த்தோம், மாறல. நாளைக்கு விரைவில் மாறும். மாறும்போது அடுத்து இங்கே நீட்டும் மாறிடும்ட்டாரு. கொள்கையிலேருந்து நாங்கள் பின்வாங்கலை. அது நீட்டை மாற்றுறது எங்கள் கொள்கை பாலிசி. அது எந்த ஒன்றும் இல்லை. எப்படி இந்தியை திணிக்க விடாமல் தடுக்கிறோமோ நீட்டு அதை மாதிரி என்னைக்கா இருந்தாலும் விளக்கம் உண்டு. அதில் உறுதியாக இருக்கும். என்ன வேறு என்ன பாலிசி பெண்டிங் இருக்கிறதால நிறைவேற்ற போகிறோம் சார். கொடுத்தது நாங்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் சார். சொல்லாதது அவ்வளவு நிறைவேற்றிட்டு வரோம். அதுக்கு ஒரு நன்றி உள்ளவன் ஒருத்தன், ஒரு நடிகராக இருக்கட்டும் இல்லை சாமானியனாக இருக்கட்டும், ஒரு நன்றி சொல்கிறதுக்கு யோக்கியதை இல்லை. இதை நன்றி கேட்டவனு வாழ்கிற நாடு சார். விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்னா சில பேர் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், விஜயை பார்த்து பதட்டம் அடைஞ்சிருச்சோம் திமுக. அதே அன்னைக்கு இளையராஜா ஃபங்க்ஷன் விஜயை பார்த்ததே இல்லையா? இளையராஜா ஃபங்க்ஷன் அதே அன்னைக்கு 13ஆம் நாங்கள் விஜயை பார்த்ததே இல்லை சார். நாங்கள் எங்கள் விஜயை பார்த்தோம். ஏன் விஜயை பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு என்ன தகுதி? விஜயை பார்க்க விடாம இருக்கிறீங்க. விஜயை பார்க்குற அளவுக்கு எங்கள் தகுதியும் தரமும் குறைந்து விடவில்லை. விஜய் வராருன்னு சொன்னால் எந்த திமுக காரனும் கொடியை தூக்கிட்டோ இல்லை வேட்டியை கட்டிக்கிட்டோ போய் நின்று அப்படியே பார்க்குற அளவுக்கு திமுக காரன் யாரும் தகுதி குறைஞ்சு திமுக காரன் யாரும் விஜய் பக்கம் போக மாட்டான். திமுக வேண்டான்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்க திசை திருப்புறீங்களா? இப்போ இளையராஜா ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அந்த அன்னைக்கு புதுசா ஒரு அறிவிப்புகள்லாம் வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க. இளையராஜாவை கொண்டு போய் யாரோட ஒப்பிடுறீங்க? இளையராஜா இல்லைன்னா அந்த மியூசிக் இல்லைன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி எதுக்கு அந்த ஃபங்க்ஷன்? நடிகர் முதல்வர் அவர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி இந்த மாதிரி இளையராஜாக்கான ஒரு விழா எடுக்கப்படும் சொல்லி கரெக்டா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் அந்த அறிவிப்பே வருது. அப்படியே அந்த விஜய் கொடுத்த அந்த நாள் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அண்ணா பிறந்த நாள். அதனால் அந்த நாள் அப்படியே டச் பண்ணுற மாதிரி சொன்னோமா, இல்லை கர்ம வீரர் காமராஜரோட நினைவு நாள் அதை அப்படியே ஒட்டி மறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறோமா? என்ன சார் இதெல்லாம் கேள்வி? ரஜினியை வச்சு பேச அந்த ஒரு நடிகை எங்கேயோ ஒரு தேதியை கொடுத்துட்டு ஓடுறாருன்னா அதுக்காக எங்கள் நாட்டு முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. உடனே அதுக்கு கவுண்டரா திசை மாற்றமா? அங்கே தான் போனீங்க, நஞ்சாங்குஞ்சான கூட்டு போனீங்க, எல்லா பள்ளியும் ஒரு அவங்க கொடியை ஏற்றி விட்டு மூளைக்கு மூளை அடி வாங்க விட்டு வாங்க விட்டு இழுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க. என்ன சார் இதெல்லாம்? அதை விடுங்க சார். யூஸான 4 கேள்வி கேளுங்க. இல்லை ரஜினியை வச்சு பேச வச்சது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட சமூக வலைதளங்கள்ல என்ன ரஜினியை விட்டு பேச புதுசா வந்தவங்க வரைக்கும் சிரிச்ச முகத்தோட எதிர்கொள்றாரு முதல்வர் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரஜினி பேசினாரு. அவருக்கு கூட புரியுது. ஆனால் கீழே இருக்கிறது எடப்பாடிக்கோ இல்லை எம்.கே. ஸ்டாலினுக்கு ஆதரவாக ரஜினியை பேச வைக்கிறீங்களா? விஜய்க்கு எதிராக பேச இல்லை சார். நீ என்னப்ப அவர் என்னப்ப எங்களுக்கு ஆதரவாக பேசிட்டாரு. பேசி அவர் தான் நாளைக்கு நின்றுடுவார், இவர் தான் அடுத்த முதல்வர்னு அறிவிச்சிட்டாருன்னா சொல்லுங்கள், ஆதரவுன்னு சொல்லுங்கள். இல்லை அவர் அந்த மேடையில் நின்று இல்லை விஜய் உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரா சார்? அவரெல்லாம் கேஷுவலாக பேசிட்டு அவங்களா போயிட்டே இருந்தாங்க. அதை விட்டுருங்க சார். அதெல்லாம் ஒரு பெரிய இல்லை. அடுத்த நாள் அதே மாதிரி எல்லா அமைச்சர்களும் விளக்கம் கொடுக்குறாங்க. அன்பில் மகேஷ் திருச்சிக்காக என்னென்னலாம் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கம் ரகுபதி என்ன சொல்றாரு, இது மாதிரி அவர் வீக்கெண்ட் பொலிட்டிஷியனா இருக்காரு. இல்லை அந்த விளக்கம் எதுக்கு தெரியுமா? திருச்சியில் போய் முன்னறிவிப்போட நாங்கள் இவ்வளோ போலீஸ் பர்மிஷன் கொடுத்தோம், இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தோம், திரும்பி கோர்ட்டு அனுமதி கொடுத்தோம், நீங்கள் குறிப்பிட்ட டயத்துக்கு ரீச் ஆகாமல் ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக சேர்த்து அதனோட விளைவு அங்கே அவ்வளோ பெரிய டிராஃபிக்கு, அவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நாளைக்கு ஏதோ ஒரு 10 பேர் செத்து போனான். என்ன சொல்லுவீங்க? நடிகர் விஜய் சொல்ல மாட்டீங்க. அங்கே என்ன சொல்லுவீங்களா? ஷில்பா செட்டி ஆனா அது தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் சிரிப்பா சிரிக்கிறது போலீஸோட லட்சணமும் தமிழ்நாடு அரசோட பேரும் தான். என்ன பண்ணுவீங்க? அங்கே ஒன்று தமிழக அரசு புரிய பாதுகாப்பு கொடுக்கல,
உடனே எல்லாம் முதல்வரோட சதிம்பிங்க. இதெல்லாம் தப்பு. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், குறிப்பிட்ட டைம் இருக்குது. உங்கள் தொண்டர்களை நீங்கள் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்த வேண்டியது உங்கள் வேலை. எல்லாரும் அந்த ரூட்டை எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க. யார் எங்கேயும் வர வேணாம். சார்ட்டர்டு ஃப்ளைட் எடுங்க. மோடி மாதிரி கொண்டு போய் நேராக ஸ்டேஜுக்கு பக்கத்தில் போய் இறங்குங்க. உள்ளே போய் நில்லுங்க. டயத்தை கீப் அப் பண்ணிட்டு போயிட்டுருங்க. அதை விட்டுட்டு மக்கள் சந்திப்புனா அப்புறம் எப்படி வந்து இந்த என்ன மாதிரி மக்கள் விஷயங்களை பண்ண சந்திப்பு? முடியும்? நீ மக்கள் வேணும்னு சந்திப்பு தானே இது. நீங்கள் வேணும்னு ஒரு பெரிய கார்பரேஷனில் 2 பஸ்ஸை ஒன்றா சேர்த்து சுந்தரா டிராவல் மாதிரி இழுத்துட்டு போவீங்க. எடப்பாடி ஒரு பக்கம் ஒரு சுந்தரா டிராவலு, இது மாதிரி இவருக்கு ஒரு பக்கம் சொகுசு டிராவலு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பஸ்ஸை தூக்கிட்டு போய் உள்ளே படுத்துக்குவீங்க. அந்த ஆள் பட்டனை தட்டினா எடப்பாடி நேராக மேலே போகிறாரு. எடப்பாடியே பட்டனை தட்டினா மேலே வர்றாரு. அதே மாதிரி விஜய் படிக்கட்டு ஏறி மேலே வந்து பால்கனியில் பேசுகிறாரு பஸ்ஸில். என்ன சார் உலகம்? இதெல்லாம் வந்து ஏழை அப்பாவி எளிமையானவனை காப்பாற்றுற தலைவனுலாம் என்ன? இதெல்லாம் ஏசி இல்லைன்னா 2 நாள் ஏசி இல்லைன்னா செத்துருவாங்க சார். நீங்கள்லாம் வந்து ஏழையை பற்றி அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க. என்ன உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட்டு வளைச்சி இவங்ககிட்டே என்ன இல்ல ஒம்பளை வீக்கெண்ட் அரசியல்வாதியா இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம இப்போ திமுக வீக் டேஸ்ல வந்து நீங்க பிளான் போட ஆரம்பிச்சிட்டீங்களே. நாங்கள் சொல்கிறோம் வீக்கெண்ட் அரசியல்வாதின்னு. இல்ல வீக்கெண்ட் அரசியல்வாதி விஜய் இருக்கட்டும், விஜய்னு அப்படிதான் சொல்றீங்க. பண்றாருன்னு புரிஞ்சுப்போம். இப்போ நீங்க வீக் டேஸ்ல நீங்க பிளான் போடுறீங்களே. வீக்கெண்ட் அரசியல்வாதின்னு சொல்கிறதே தப்பு. வெட்டி அரசியல்வாதி அப்படி சொல்லுங்க. என்ன யூஸு? ஒன்றும் தொண்டர்களை கட்டுப்படுத்தி ஒரு பிரச்சனை இல்லாமல் புரிதலோட 2 வார்த்தை கட்டுப்படுத்துவார் சார். சொல்லிட்டு போ. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை கட்டுப்படுத்துவாரு. என்ன அவசரம்? அதெல்லாம் அடுத்தடுத்து பேசிக்கலாம். ம். இப்போ என்ன இருக்கு? சரி வீக் டேஸ்ல நீங்க திட்டமிச்சிருக்கீங்களா? என்ன இந்த மாதிரி புதுசாலாம் போடுறீங்களா? நாங்கள் என்ன முப்பெரும் திட்டம் விழா சொல்றோம்? புதன்கிழமை நடக்குது. இது சனிக்கிழமை இன்னைக்கு வந்து நேற்று நடக்குதா? சனிக்கிழமை வந்து பலாயிரம் வேற பேருக்கு ஒரு நிகழ்வு வச்சிருக்கீங்க. பலாயிரம் பேருக்கு அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு பதக்கம் வழங்குறோம். அதே மாதிரி எங்கள் கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கெல்லாம் மூத்த நிர்வாகிகளுக்கெல்லாம் விருது கொடுக்குறோம். அது ரொட்டீனாக நடக்கிறது சார். இது கொள்கைக்கான பாலிசி. நாங்கள்லாம் இப்பயும் சொல்கிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. கொள்கை ஒன்று, எந்த காலத்திலையும் அழியாத ஒன்று. புரியுதா? அண்ணா அழிந்தார், இறந்தார், மறைந்தார், அதோடு நிற்கலையே. இன்னைய வரைக்கும் அண்ணா வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு சாமானியன் மத்தியிலையும் வாழ்கிறாரு. தமிழ்நாடுங்கிற பேரில் வாழ்கிறாரு. சுயமரியாதை திருமணங்கிற இடத்துல வாழ்கிறாரு. அதையும் தாண்டி அந்த திருமணத்துக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு விஷயத்தில் வாழ்கிறாரு. சென்னைன்னு பேர் கொடுத்ததுனால வாழ்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் சார். தமிழ்நாடுன்னு ஒரு பேர் கொடுத்தது அவர் சார். அதனால் இதில் எல்லாம் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் கொள்கை, இதுதான் பாலிசி. இதெல்லாம் அழிக்க எவனா ஒருத்தன் வந்தான்னா அந்த இடத்துல மக்கள் ஒன்றா திரண்டு இது எங்கள் அண்ணா கொடுத்ததுன்னு சொன்னால் அங்கே அண்ணா வாழ்கிறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ விஜய்க்கு ஏதாவது ஒன்று இல்லை வர நடிகர்களுக்கு ஏதாவது ஒன்று யாருக்காவது ஒரு வரலாறு நீங்கள் சொல்லுங்கள். இல்ல சார், நீங்க விஜய் விமர்சிக்கிறது இருக்கட்டும். விஜய் வரலாறு என்னென்னலாம் பண்றாரோ இல்லாதவனு அதிகமா நீங்க வந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்களே. இப்ப விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி மக்களை வந்து சந்திக்கிறாரு. அடுத்த நாள் கிருஷ்ணகிரியில முதல்வர் அவர்கள் ரோட் ஷோ பண்றாரு, நடந்து போறாரு, அங்க மக்களை பாக்குறாரு. முதலமைச்சர் வந்து இன்னைக்கு நேற்று பார்க்கல சார். அவரு நானும் இதை தான் சொல்கிறேன் விஜய்கிட்ட. நீங்கள் உங்கள் விஜய்ன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். அந்த கேள்வியிலேயே விஜய் விஜய் நான் வரேன், உங்கள் விஜய் வரேன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். ம். அப்படி வர்ற நீ யாருக்கு ஆபத்து இல்லாமல் சுதந்திரமாக நீ ஒரு 10 தாட்டி நீ நடந்து வெளியில் வாப்பா. அப்புறமா உன்னை எவனா பார்க்குறானான்னு பாருப்பா. நீ ஏன்ப்பா இதை மாதிரி பண்ணுற? எங்கள் தலைவர் 100 முறை போயிட்டாரு சார். அந்த கொள்கைக்காக தலைவர் இன்னைக்கு முதல்வர் ஏதோ அறிவிக்க போகிறாரு. அதுக்காக வந்து மக்கள் நிற்கிது. இல்லையா அவர் அறிவித்த திட்டத்தால் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால நான் நன்றி சொல்கிறதுக்கு வந்து நிற்கிது. இல்ல இவ்வளோதான். அது கூட்டப்பட்ட ஒரு நிமிஷம். கூட்டமா இல்ல சாணா சேர்ந்த Let me கூட்டமா? finish. அதெல்லாம் நான் இப்படி போனால் மட்டும்தான் அது ஒரு முறையான அரசியல். இதெல்லாம் வந்து விஜய் ஒரு 4 தாட்டி பஸ்ஸில் போயிட்டு வர சொல்லுங்கள். ஒன்று எவனும் கழுத்தறுத்த தர மாட்டான். ஏன் இப்போ நடிகர் விஜய் பஸ்ஸில் பார்த்தா என்ன பண்ணுவான்? நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? சார் ஒரு செல்ஃபி எடுக்கலாமான்னு கேட்பீங்க, இல்லைனா ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு கேட்பீங்க. இந்த 2 தவிர என்ன பண்ண போகிறீங்க? போய் கட்டி பிடிச்சி குடும்பம் நடத்த போகிறோமா? இல்லை கட்டி பிடிச்சி கொண்டுடுவீங்களா? ஒரு இடமும் கிடையாது. இல்லை ஏன் நீயா ஒரு பில்டப் பண்ணிக்க வேண்டியது? ஒரு பெரிய 10 பவுன்சரை கூட வச்சுக்க வேண்டியது. பெரிய தடலடியாக வரார் என்ன வர்றாரு? அங்கே என்ன புலிக்குட்டியாக பிடிச்சி வச்சுருக்கோம்? நீ வந்து பிடிக்கிறதுக்கு வர தியாகிகள் வர்ற மாதிரி ஆனாலப்பட்ட நாட்டுக்கு உழைச்ச நல்ல கண்ணு படுத்து கிடக்கிறாரு. ஒரு நாள் எவனா அந்த பக்கம் போய் பார்க்க சொல்லுங்கள். அப்பயாவது உனக்கு மரியாதை கொடுத்த 2 பேர் பேசுவான். சும்மா அதை விட்டு செத்தவன் தியாகிகள் படத்தை நீ கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு தியாகி சிலைக்கு கூட வந்து போட மாட்டேன்ற. தியாகி படத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு பண்ணையிலே உட்காந்து பண்ணையார் மாதிரி மாலையை போட்டுட்டு உள்ளே போய் நம்மளை படுத்து கிடக்கிற. எல்லாம் ரொம்ப ஓவர் சங்கர்.
நீங்கள் பண்ணுறதெல்லாம். என்னை ரொம்ப நீங்கள் வாயை கிளற விடுறீங்க, கண்ணாமுன்னா நான் பேசிடுவேன். இல்ல பாய்சன் வரைக்கும் திமுகவா பேசுறது இருக்கீங்களே, அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி விஜய் பாக்குறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. எவ்வளவு நான் பாய்சனா இருக்குன்னு பாருங்க அப்படியே திமுக விஜய் மேல. அப்படியே பார்த்தேன். போக சொல்லுங்க, மக்களோட மக்களை இறங்கி போக. பேரறிஞர் அண்ணா வேட்டி அழுக்கு வேட்டினே தெரியாம அதை எடுத்து திரும்பி ஜனவரி மாசம் வர போறாரு சார். மடிச்சு கட்டிட்டு வருவாரு. இல்ல ரோட்ல நடந்து வர போறாரு, பஸ்ல போறாரு, ட்ரெயின்ல போறாரு, எல்லாமே பண்ண போறாரு ஜனவரி மாசத்துல இருந்து. ஜனவரி வரைக்கும் இல்லை, ஜனவரி வந்தால் தான் டெலிவரி ஆகுமா? என்னவோ ஜனவரி வர்றாரு, ஜனவரி வர்றாருன்னா ஜனவரி வருது. இன்னைக்கு என்ன பண்ணுறாருங்க? இன்னைக்கு என்ன வேலை பார்க்குறாரு? என்ன நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கிறாரு? இல்லை எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மாதிரி நாட்டு மக்களுக்கு கடிதம் எழுதுறாரா? இல்லை இந்திய அரசியலை பிரட்டி உருட்டி புத்தகம் எழுதுறாரா? என்ன பண்ணுறாரு? போய் பாருங்க, படுத்து கிடப்பாங்க. ஏன் சார் நீங்கள் என் வாயை கிளறீங்க சார்? ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசிடுறோம். மகிழ்ச்சி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only.